உஹது போர்க்களம் நடைபெற்ற இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த உஹது மலை என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜபல உஹதின் நஹிப்புஹு வ ஹுவ யுஹிப்புனா. உஹது மலையை நாம் நேசிக்கின்றோம், உஹது மலை நம்மை நேசிக்கின்றது என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் இந்த உஹது மலையை பற்றி பெருமானார் சொல்கின்ற போது, நாளை கியாமத்து நாளில் இந்த உஹது மலையுடைய கற்கள் எல்லாம் சுவர்க்கத்திலே பதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே உதாரணங்களை சொல்கின்ற போது இந்த உஹது மலையை உதாரணமாக பெருமானார் சொல்வார்கள். யார் ஒரு முஸ்லிமான ஜனாசாவிலே கலந்து கொண்டு அவருடைய அடக்கஸ்தலம் வரைக்கும் சென்று யார் வீடு திரும்புகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா 2 உஹது மலையுடைய அளவுக்கு உண்டான நன்மையை கொடுப்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமான இந்த மலைதான் உஹது மலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வறுமையிலே கஷ்டத்திலே இருக்கின்ற போது சையதுனா ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, நாயகமே நீங்கள் ஆணையிடுங்கள், இந்த உஹது மலையை உங்களுக்கு நான் தங்கமாக்கி தருகின்றேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள் என்று வரலாற்றிலே வருகின்றது. ஒரு நாள் தினத்தன்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹதரத் உமருல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த 4 நபர்களும் இந்த மலையினுடைய உச்சியிலே அமர்ந்திருக்கின்ற போது மனம் அப்படியே ஆடியதாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பொறுப்பாதங்களால் தட்டி கொடுத்து, உஹது மலையை ஏன் நீ ஆடுகின்றாய்? உன் மீது யார் இருக்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கின்றார்கள், ஒரு சித்திக் இருக்கின்றார்கள், 2 ஷஹீதுகள் இருக்கின்றார்கள். பிற்காலத்திலே ஹதரத் உமர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை பெருமானார் இந்த உஹது மலையுடைய உச்சியிலே இருந்து அறிவித்தார்கள் என்று ஹதீஸிலே வருகின்றது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இரண்டாவதாக இஸ்லாத்தினுடைய 2வது போர்க்களத்தை பெருமானாரும் சஹாபா பெருமக்களும் சந்தித்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே நடந்த கடுமையான ஒரு தோல்விக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்கு குறைஷி குஃபார்கள் கிட்டத்தட்ட 2000க்கு அதிகமான குறைஷி குஃபார்கள் இந்த இடத்திற்கு வந்து பெருமானாரின் சஹாபா பெருமக்களை மோதுவதற்கு முற்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களும் இந்த உஹது போர்க்களத்திலே சந்தித்தார்கள். இந்த உஹது போர்க்களத்திலே தான் ஹதரத் பெருமானாருடைய சிறிய தந்தை ஹதரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். பத்ர் போர்க்களத்திலே நடந்த ஒரு கொலைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்கு ஹிந்தா என்ற பெண்மணி வஹ்ஷி என்பவருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து இந்த உஹது போர்க்களத்திலே வெகு தீவிரமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹதரத் ஹம்ஸா அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பின்னாடி போய் ஈட்டியை கொண்டு போய் வஹ்ஷி குத்துகின்றார்கள். ஹதரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா கீழே சரிந்து விழுகின்றார்கள். ஹதரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல துண்டுகளாக வெட்டப்பட்டார்கள். ஹிந்தா இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஓடோடி வந்து ஹதரத் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய நெஞ்சை பிளந்து அவருடைய ஈரலை எடுத்து கடித்து மெண்டி துப்பினார்கள் என்று வரலாற்றிலே கோரமான விபத்து நடைபெற்றது. அந்த நடந்த இடம்தான் இது உஹது போர்க்களம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 சஹாபா பெருமக்களை இந்த சின்ன மலையிலே நிற்க சொன்னார்கள். தெரியும் பாருங்க, சின்ன மலை. இந்த மலை கொண்டிலே 70 சஹாபா பெருமக்களை நிப்பாட்டி வைத்து, நாங்கள் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நீங்க கீழே வரக்கூடாது, நீங்கள் பாதுகாப்புக்கு நிற்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். போர்க்களம் வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே மேலே பாதுகாப்புக்கு நின்றவர்கள் எதிரிகள் ஓடோடி சென்று விட்ட அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்கள் மேலே நின்ற சில சஹாபிகள் எதிரிகள் ஓடி சென்று விட்டார்கள், எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருட்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று சில சஹாபா பெருமக்கள் சொல்ல, பல சஹாபிகள் சொன்னார்கள், இல்லை தோழர்களே, பெருமானார் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நீங்க கீழே வரக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் கூட அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக பாதுகாப்புக்கு நின்ற 70 சஹாபா பெருமக்கள் கீழே வர ஓடி சென்ற எதிரிகள் மீண்டும் உள்ளே வந்து தாக்க ஆரம்பித்தார்கள். மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது.
இந்த உஹது போர்க்களத்திலே வெற்றியும் தோல்வியும் இல்லாமல் ஒடிந்தது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்காக வேண்டி பல சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்து எதிரிகள் வீசக்கூடிய அம்புகளை தன்னுடைய நெஞ்சிலே வாங்கி கொண்டார்கள். பெருமான் அந்த நேரத்திலேயும் கூட பெருமானாருக்கு ஒரு பல் ஷஹீதாக்கப்பட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக அழைத்து செல்கின்ற போது எதிரிகள் பின்னாடி ஓடி வருகின்ற போது மனம் அப்படியே பிளந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக உள்ளே சென்றார்கள். ஹதரத் அன்னி ஃபாத்திமா நாய் அவர்கள் மறந்துட்டார்கள் என்றும் வரலாற்றில் வருகின்றது. இப்படி கோரமான நிகழ்ச்சி நடைபெற்ற இடம்தான் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட 70க்கும் மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த 70 சஹாபா பெருமக்களை பெருமானார் ஜன்னத்துல் பக்கீரை அடக்கம் செய்ய சொன்னார்கள். பாக்கி இருக்கக்கூடிய ஹதரத் ஹம்சா, ஹதரத் முஸாப் இப்னு உமைர், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் இந்த 3 சஹாபிகளுடைய உடல் சிதைந்து விட்ட காரணத்தினாலே பெருமானார் இந்த மைதானத்தில் அடக்கம் செய்ய சொன்னார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சஹாபா பெருமக்கள் தியாகம் செய்த புனிதமான இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை வலுப்பெறச் செய்வானாக, நம்முடைய ஈமானை சக்தியை தருவானாக. சஹாபா பெருமக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா மென்மேலும் உயர்த்துவானாக. அவர்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹாஜிகள் நேரம் வாங்க, ஜியாரத் செஞ்சுட்டு அப்படி வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ்.